வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். வரலாற்று சம்பவங்களை வாசிக்கிற பொழுது வரலாற்று ஆதாரங்களோடு குறிப்புகளோடு பல செய்திகளை நாம் வாசிப்போம். அவற்றோடு கூட அந்த வரலாற்றுக்கு தொடர்புடைய வழி வழியாக பேசப்பட்டு வருகிற கதைகள், சம்பவங்கள் என்று பல நமக்கு கிடைக்கும். அவற்றுக்கு ஒருவேளை வரலாற்று ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். அவை நிகழ்ந்ததா, நிகழ்த்தப்பட்டவையா, அது கட்டுக்கதையா என்பது இருக்கும். ஆனால் அந்த வரலாற்று சம்பவத்தோடு மிகச் சிறப்பாக அது ஒத்துப்போகும், மிகப்பெரிய உண்மைகளை அது நமக்கு கொடுக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் பேசப்பட்டு வருகிற, இது நடந்ததா நடக்கவில்லையா என்று தெரியாது, ஆனால் அலெக்சாண்டர் சம்பவத்தோடு பேசப்பட்டு வருகிற வழி வழியான ஒரு கதையை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டருடைய வீரத்தை பற்றி நாம் பல படித்திருக்கிறோம். அவர் எழுதிய உயில் மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இதே சின்ன சின்ன வெளிச்சத்தில் அந்த உயிலை பற்றி கூட நாம் பேசியிருக்கிறோம். அதே நேரத்தில் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அழகான சம்பவம். அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப் மன்னன் உங்களுக்கு தெரியும். அவருடைய தாயார் கிரேக்க மதத்தை, கிரேக்க சமயத்தை சார்ந்தவர் அல்ல, கிரேக்க இனத்து பெண் அல்ல, வேற்று ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். ஒரு கலப்பு மனம் மாறி வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை தான் அலெக்சாண்டர். எனவே அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த பெண் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. இன்னொரு கருத்தும் அவர்களுக்கு இருந்தது, இவன் அலெக்சாண்டர் முறையான வாரிசு கிடையாது, ஏனென்றால் அவன் ஒரு கிரேக்க பெண்ணுக்கு பிறக்கவில்லை என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அது தைரியமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த மக்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை அலெக்சாண்டரை வெறுப்பை காட்டுவார்கள். அவனை இல் ட்ரீட் பண்ணுவாங்க, அவனை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டார்கள். பல நேரங்களில் அவனை வருத்தமுற்றுகிற செய்திகளை, அவன் வருத்தப்படுகிற மாதிரி பேசுகிற செய்தியை அரண்மனையில் இருக்கிற சில பாரம்பரியமானவர்கள், கிரேக்க பற்றுள்ளவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அலெக்சாண்டருக்கு ஒரு சமயத்தில் மனம் வெறுத்து போயிச்சா, என்ன இப்படி தொடர்ந்து நம்மளை இல் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, அடுத்து நம்மளை அரசனாக கூட இவங்க ஆக்க விட மாட்டாங்கன்ட்டு அம்மாவை கூப்பிட்டு அரண்மனை விட்டு வெளியே வந்துடுறாரு. உடனே பிலிப் மன்னன் என்ன செய்கிறாரு, ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டு வருங்க, ஏன் இப்படி கூப்பிட்டு போகிறான், சமாதானப்படுத்தி வாங்கன்னு சொல்லிட்டு பல பேரை அனுப்புகிறாரு. யார் போனாலும் அலெக்சாண்டர் சமாதானமாகவில்லை. கடைசியாக என்ன செய்கிறார், அலெக்சாண்டருடைய ஆசிரியர் உங்களுக்கு தெரியும் அரிஸ்டாட்டில், அவரை அனுப்புகிறார். அரிஸ்டாட்டில் போகிறார். அவர் போய் இப்படிலாம் கோச்சக்கூடாதுப்பா, நீ வா, அரண்மனைக்கு வா, நீ தான் அடுத்த வாரிசு, அவங்கெல்லாம் ஏதோ பேசுகிறாங்கிறதுக்கு வருத்தப்படாத, நீ முறையான வாரிசு தான், நீ வா. அலெக்சாண்டர் சொன்னால் அதெல்லாம் வர முடியாது, என்னை தாங்க யாருக்குமே பிடிக்கல, நான் பேசினா பிடிக்கல, என்னை எதுக்குமே பிடிக்கல, என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அங்கீகரிக்க மாட்டுறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, எல்லாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்காத இடத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னா. ஒன்றா அரிஸ்டாட்டில் வித்தியாசமான அறிவு நுட்பமான ஆசிரியர் அல்லவா, ஒன்றா அவன் பேச்சுக்கு போது சொல்ல, சரிப்பா உன் கருத்து சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட போய், வா நான் ஒரு விருந்துக்கு போகிறேன், என் கூட வா, இப்படியே வராத, ஏன்னா அரசனுடைய மகன் எல்லாருக்கும் தெரியும், மாறு வேஷம் போட்டுட்டு என் கூட வா. ஒன்று அலெக்சாண்டர் பார்த்தாரு, சரி சும்மா இருக்கிறமே ஆசிரியர் கூப்பாரான்னு வேறு ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவர் கூட ஒரு சாதாரண ஆள் மாதிரி போகிறார். அந்த விருந்திலே அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு வித்தியாசமான உணவுப் பொருளை கொடுக்குறார்கள். என்னதுன்னு கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, இது ஒரு புது டிஷ், இன்றைக்கி தான் செஞ்சுருக்கோம், நீங்கள் வரீங்கன்னு செஞ்சுருக்கோம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடனே அவர் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்லையா, ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு அலெக்சாண்டரை கூப்பிட்டு இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவன் வாங்கி பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவையாக இருக்கு. ஆமாம் இன்றைக்கி தான் செஞ்சாங்களா, எனக்காக செஞ்சாங்களாம், அடா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பரவாயில்ல, உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு, சரி இந்த டிஷ் எடுத்துகிட்டு போய் இந்த விருந்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வாடினார். உடனே அலெக்சாண்டர் எடுத்துகிட்டு போனார், எல்லார்ட்டையும் கொடுத்தாரு. ஒருத்தர் நல்லா இருக்குன்னா, ஒருத்தர் நல்லா இல்லைன்னா, ஒருத்தர் இது மாதிரியே சாப்பிட்ருக்கான்னா, ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம்னா, ஒருத்தன் வழ இருக்குன்னா, ஒருத்தன் குழன்னு இருக்குன்னா, என்னென்னோ சொன்னாங்க. ஆளாளுக்கு ஒன்று எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. வெறும் தட்டோட அலெக்சாண்டர் திரும்பி வந்து அரிஸ்டாட்டில்கிட்ட கொடுத்தாரு. நான் எல்லாருக்கும் கொடுத்தியா, எல்லாரும் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க, ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தர் பிடிக்குதுன்னாங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னாங்க, ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க, ஒருத்தர் இது மாதிரியே சாப்பிட்ருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கல, கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, கொஞ்சம் பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு பல விதமான ஒப்பீனியன்கள் வருதுன்னு சொல்லிட்டான். உடனே அரிஸ்டாட்டில் கோவமாக கத்துறாரு, அது எப்படி உனக்கும் எனக்கும் பிடிச்சது அவங்களுக்குலாம் எப்படி பிடிக்காம இருக்கலாம், என்ன இது, நம்ம 2 பேரும் பிடிச்சிருக்கலாம், எல்லாரும் பிடிக்க வேணாவா அப்படின்னு கோவமாக கத்துறாரு. அலெக்சாண்டர் ரொம்ப பொறுமையாக பார்க்குறான், ஏன் இவர் இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாருன்ட்டு சொன்னால், என்னங்க இது, நம்ம 2 பேருக்கு பிடிச்சிருக்கிறனாலே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்சிருக்கனாலேயே அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பண்டம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, இன்னொன்று எல்லாருக்கும் பிடிக்காததுனாலையும் இந்த பொருள் சாதாரணமான பொருள் இல்லை, அதனுடைய மதிப்பு அதுக்கு இருக்குது அப்படின்னு நான் அரிஸ்டாட்டில் சொன்னாரா, அதைத்தாண்டா நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, சில பேருக்கு நம்மளை பிடிக்கும், சில பேருக்கு நம்மளை பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காதனால நம்ம தரம் தாழ்ந்து போயிட மாட்டோம், எல்லாருக்கும் பிடிக்காதனால பெருசாக உயர்த்திட மாட்டோம், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, எல்லோருக்கும் நம்மளை பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது.
அவர்களுக்கு பிடிக்காது என்பதனாலேயே நாம் தரம் தாழ்ந்து விட்டவர்களாகிவிட்டோம் என்று ஒரு நாளும் நீ கருதிவிடக்கூடாது. அரண்மனைக்கு திரும்பி வா என்று சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்கள கண்டா எனக்கு பிடிக்கல, அப்படிலாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? எல்லாருடைய குணமும் எண்ணமும் இருக்காது. எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. எல்லாருக்கும் நல்லவனும் ஒருத்தன் வாழவே முடியாது. அப்படி ஒருத்தன் வாழ்கிறானா அவனை மாதிரி அயோக்கியம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேரையும் ஏமாற்றிட்டு இருக்கான் என்ற பொருள். எனவே சிலரை நம் வெறுப்பார்கள், சிலர் நம்மை நேசிப்பார்கள். நமக்கான தன்மை என்று உண்டு. அதன் அடிப்படையில் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அங்கீகாரங்களுக்காக ஏங்கி கொண்டிருப்பதை விட நம்மை வெறுக்கிறவர்களும் நம்மை நேசிக்கிறவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற உண்மைதான் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு உணர்த்தியது. சின்ன சின்ன வெளிச்சம் உங்களுக்கு உணர்த்துகிறது. நன்றி. இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடி பின்பு ஆண்டவருடைய வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிப்போம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும், கண்ணீர் கவலைகள் வேண்டாமே, இயேசு உன்னோடு இருக்கின்றார், பயந்து நடுங்க வேண்டாமே, இயேசு உன்னோடு இருக்கின்றார், பயந்து நடுங்க வேண்டாமே. அன்பானவர்களே, இன்றைக்கு சற்று நேரம் சிந்திக்க தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மையமாக வைத்து சற்று நேரம் உங்களோடு சிந்திக்க நான் முற்படுகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனாசேயில் என் குடும்பம் மிகவும் அற்பமானது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்பதுவே. மீண்டும் வாசிக்கிறேன். மனாசேயில் என் குடும்பம் மிகவும் அற்பமானது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்பதுவே. அன்பானவர்களே, நாம் வாழ்கிற உலகம் அவசரமான உலகம். இந்த அவசரமான உலகத்தில் அந்த தாழ்மை என்கிற அந்த எண்ணம் சிந்தனை இருப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை எப்படின்னா, ஒருத்தர் சார்ந்து வாழ்வது தான் இந்த உலக வாழ்க்கை. உதாரணமாக, ஒரு பஸ்ஸில் ஏறும்போது சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கொண்டு போவார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதே வண்ணமாக இந்த உலகத்தில் சமூகத்தில் பந்தா பண்ணுறவங்க நிறைய பேர். ஆனால் எளிமையாக தாழ்மையாக இருக்கிறவங்க மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். தோற்றத்தில் செல்வந்தர்களாகவே காண்பிக்கிறார்கள். ஆனால் வீட்டில் பஞ்சம் பட்டினி அந்த நிலை இருக்கிறது. இன்றைக்கி உலக வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் எல்லா மனிதனும் தன்னை பெரியவனாகவே காட்ட முற்படுறான். தன்னை உயர்த்தி காண்பிக்கிறதுலே குறியாக இருக்கிறான். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வாழ்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே தன்னை பெரியவனாக காண்பிக்கிறதுல குறியாக இருக்கிறான். இன்றைக்கி சமூகத்தில் எல்லா இடத்துலையும் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் தியானிக்கிற இந்த தியான பகுதியில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிதியோன் தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறார்.
மனாசேயின் குடும்பம் மிகவும் அற்பமானது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று முழுவதுமாக தன்னை தாழ்த்துகிறார். கிதியோன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தும்போது என்னால் எதுவும் சாதிக்க முடியாது என்று நினைக்கிறார். ஆனால் கடவுள் என்னோடு இருந்தால் எல்லாத்தையும் நான் சாதிக்க முடியும் என்று கிதியோன் நம்புகிறார். ஆகவே கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும்போது கடவுள் நம்மில் அற்புதம் செய்ய முற்படுகிறார். நம்முடைய வாழ்வில் கடவுள் அற்புதம் செய்யணும்னு சொன்னால் கடவுளுக்கு முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்த வேண்டும். கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று நாம் ஒப்புக்கொள்ளும்போது கடவுள் நம்ம வழியாக அற்புதம் செய்கிற இறைவனாகவே அவர் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கடவுளுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது அந்த குணம் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஏசாமி கூட சொல்கிறாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்ற சத்தியத்தை சொல்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் கடவுளுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும்போது கடவுள் நம்ம வழியாக செயல்படுகிற அற்புதம் செய்கிற ஒரு இறைவனாகவே இருக்கிறார். வேதத்தில் 2 பேர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அந்த 2 பேரில் பரிசேயன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உயர்த்தியே ஜெபிக்கிற மனிதனாக காணப்படுகிறான். தன்னை பெருமைப்படுத்தியே ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் ஆயக்காரன் கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவன், ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் கேட்குறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய பணம்லாம் ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை, என்னுடைய அறிவு ஒன்றும் இல்லை, என் செல்வாக்கு ஒன்றும் இல்லை என்று ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது கடவுள் நம்மை கொண்டு அற்புதம் செய்கிற, நன்மை செய்கிற, உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற இறைவனாகவே இருக்கிறார். ஆகவே தியானிக்கிற பகுதியில் கிதியோன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினான். என் குடும்பத்தில் என் குடும்பம் அற்பமானது, நான் சிறியவன் என்று முழுவதுமாக தன்னை தாழ்த்தினான். நாம் கூட இந்த உலக வாழ்க்கையில் கடவுளுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.